வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்க டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஹட்டாமோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போலாம். டேய் வி, என்னடா? டேய் வி, எந்திரா. என்னடா? டேய், நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு பொண்ணு வருதாண்டா. பொண்ணு தானே வருது, அதுக்கே இவ்வளோ ரியாக்ஷன்? அங்க பாரு, நம்ம பசங்கெல்லாம் பவுடர் அடிச்சு அந்த பொண்ணுக்காக தான் வெயிட்டிங். டேய், இங்க பாருங்களேன், நீங்க இவ்வளோ ஹைப் காட்டி பண்ணும்போது அந்த பொண்ணு சப்பையாக தான் வரும்னு எனக்கு தோணுது. டேய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு அட்மிஷன் போடும்போதே நம்ம ஜயோன் பார்த்துருக்கான். அப்படியே பொண்ணு தங்க சிலையில் அப்படியே செதுக்க வச்ச மாதிரி இருக்காளாம். நீ அந்த ஜயோன் பேச்சு கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜயோன் டேஸ்ட் பற்றி தெரியாதுல்ல? ஏன்டா டேய், அவன் பொம்மைக்கு பாவாடை சட்டை போட்டாலே அவ தான் என் உலகம், அவ தான் என் உயிர், அவ தான் அழகு மயிருன்னு சுத்திட்டு இருப்பான். அவனோட பேச்சை நம்பி எப்படிரா நீங்க இவ்வளோ ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? அது ஒருவேளை பொண்ணு அழகா இருந்துட்டா, ஒருவேளை அழகா இல்லைன்னா, இருந்துட்டா இல்லைன்னா, சப்போஸ் சப்போஸ் நாங்க எல்லாமே ஒரு தடவையாச்சும் லவ் பண்ணி செருப்படி வாங்கி வெளியே வந்துட்டோம். பட் நீ தான் இது வரைக்கும் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இறங்கலை. சப்போஸ் இன்னைக்கு வரப்போற பொண்ணு ஒரே லுக்கில் உனக்கு கவுத்துட்டானா? 2025ஓட பெரிய முக்கியமான ஜோக் இது. டேய் வி, ஒரு வேளை அந்த பொண்ணு அப்படியே வருவாளாம். வந்தோடனே நீ தான் என் உயிர், என் வாழ்க்கை இனிமேல் உன்னோடு தான் அப்படின்னு நீ பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா, டேய் எதுக்குடா நீ இவ்வளோ பெரிய கனவு கொட்டை கட்டிட்டு இருக்க? இல்லடா மாப்பிள்ள, இது வரைக்கும் உனக்கு லவ்வும் செட் ஆகலை, க்ரஷ் சைட் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறமாச்சும் கடவுளும் அவன் வாழ்க்கையில் ஏதாவது அகல் விளக்கு ஏற்றட்டும் தான். எரியிற விளக்கு அணையாமல் இருந்தால் போதும். வியும் திரும்பி பார்க்குறா. அப்போ கார்ல இருந்து நீங்க இறங்குறீங்க. வியோட ஹார்ட் பீட் அவனுக்கே கேட்க ஸ்டார்ட் பண்ணுது. நீங்க ஸ்ட்ரைட்டா வி கிட்ட தான் வரீங்க. இங்க 11th ஏ எங்க இருக்கு? 11th ஏ 11th ஏ அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே அப்படின்னு நீங்களும் திரும்பி பார்க்காம போறீங்க. பட் வி உங்களவே தான் பார்த்துட்ருக்கான். வி மட்டும் இல்லை, அங்கே நிற்கிற எல்லா பசங்களும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, புள்ள கொஞ்சம் அழகாக இருந்தால் அதான் சைட் அடித்தேன். இதை நான் நம்ப சொல்கிறீங்களா மிஸ்டர் வி சார்? அப்படிலாம் இல்லைடா, அது அழகாக தான் இருக்கா, ஆனால் ரொம்ப ரொம்ப என்னடா இப்படி இருக்கு, அப்படிலாம் இல்லை, சப்பையாக தான் இருக்கா. நம்மளோட ஷர்மியை விட இவ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா. ஷர்மினா இது அந்த சீனியர் அக்காவா? ஆனால் நான் அவளை நேம் சொல்லி தான் கூப்பிடுவேன். கூப்பிடு அப்படின்னு ஜேகே திரும்புறா. டேய் ஒரு நிமிஷம், என்னடா அவ 11th ஏ தானே கேட்டா? ஆமாம், நீயும் 11th ஏ. டேய் ஒரே கிளாஸுடா. அதுக்கு இப்போ என்னன்றாடா? ஒரே கிளாஸு, பா கலக்கிறடா வி, கலக்கிற. டேய் ஒரு நிமிஷம் நிறுத்துடா. நீ இவ்வளோ பெருசாக கதையை எலாபரேட் பண்ணுறனாலே அதோட கிளைமேக்ஸ் என்னவா இருக்குன்னு எனக்கு புரியுதுடா. வாய மூடிட்டுடா. எதுக்குடா நீ இப்படி பயப்படுற? இங்கே பாரு, அவள் அழகாக தான் இருக்கா. கிளாஸ்லேயே வச்சு நான் தான் அழகாக இருக்கேன். ஒருவேளை அவளுக்கு என்னை பிடிச்சா ஓகே ஓகே சொல்ல மாட்டேன், பட் ஓகே. இதுவே அவ அந்த குட்டையங்கிட்ட போயிட்டா, அதான் அந்த குட்டி சத்தான் என்னோட பெரியப்பா பையன், அவங்கிட்ட போயிட்டா, டேய் அப்பெல்லாம் போக மாட்டாடா. ஒரு வேளை இவ அவங்கிட்ட போய் பேசிட்டா, அவ அட்லீஸ்ட் ஹாய் சொல்லிட்டானா கூட எனக்கு அவள் வேண்டாம். ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் அவள் வேண்டானா இப்போ மைண்டில் அவ இருக்காளா என்ன? இல்லை, பொய் சொல்லாமல் சொல்கிறான், நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்னதாக ஒரு ஓரத்தில் ஒரு டாட் அளவு வந்துட்டா, அதை அழிக்கிறதும் உருவாக்குறதும் அவ கையில் தான் இருக்கு. பா பின்றடா. இதெல்லாம் எப்போ வரும்? காதல் வந்தாதான் வரும். ஸோ வியும் தலையில் அடிச்சுட்டு அவன் கிளாஸ்க்கு வரான்.
ஜேகே வந்து பி செக்ஷன். அவன் கிளாஸ்க்குள்ள வரும்போது எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. அவனோட ஐஸ் உங்கள தான் தேடிட்டு இருக்கு. நீங்க ஜிமின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. இது வியோட ஹார்ட்ல யாரோ கன் வச்சு ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. அவன் எதுவுமே கண்டுக்காம அவன் பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அங்க சார் வராரு. பயன், நீங்களும் எழுந்து நிக்கிறீங்க. எந்த ஊர் மாணி இதுக்கு முன்னாடி? சார் நான் இங்க சியோல் சார். அங்க விட்டுட்டு நீ ஏன் பூசானுக்கு வந்த? அது அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அதான் நான் பூசானுக்கு வந்துட்டோம். ம். எல்லார் கூடயும் பழகிட்டியா நீ? பழகிட்டேன் சார். ம். உங்க அப்பா வந்து பேசினாரு. ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, யாராவது ப்ராப்ளம் பண்ணாம பார்த்துக்கோங்க அப்படின்னு. யாராவது உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாவோ இல்லை ரேக் பண்ணாலும் டீஸ் பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லு. ஓகே சார். ம், உட்காரு. நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. வி திரும்பி சைட் கண்ணால உங்களை பார்க்குறான். நீங்களும் வியை நிமிந்து பார்க்குறீங்க. ஹாய். ம். வி மூஞ்சில் அடிச்ச மாதிரி டக்குன்னு திரும்பிடுறான். ம், இவன் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான்? ம், லூசு பைத்தியகாரி. என் பக்கத்தில் சீட் இருக்குல்ல, அங்கே தான் ஏறிட்டு போய் உட்காரணுமா? நான் லாஸ்ட் பெஞ்சுக்கே போகிறேன்டா. இந்த சீட் எனக்கு ஆகாது. இது ராசியே இல்லை. அது எனக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த எல்லாம் இந்த சோடா புட்டி முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சான் என் வாழ்க்கையே. ஐயோ சார். என்ன வி? சார் எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இல்லை இது எனக்கு வாஸ்துப்படி சரியாக வரல. ஆ ஆமாம் சார். இங்கே இருந்தால் எனக்கு எல்லாமே பிரச்சனை மட்டும்தான் வருது. நான் என்னோட பெஞ்சுக்கு போகிறேன். டேய், நீ என்னமோ விருப்பப்பட்டு இடம் வாங்கி போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். உட்காரு. ஆனாலும் சார் உட்காரு. இல்லை சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. வெளியே போறியா உட்காருறியா? உட்கார்றேன் அப்படின்னு அவனும் அங்கே உட்கார்றான். அவனை பார்த்து அந்த கிளாஸே சிரிக்குது. எப்படி இருந்தவன்டா நீ? நீ பார்த்தாலும் எல்லாம் பதறி அடிச்சு அப்படியே பயந்து அப்படி ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவான். இப்பெல்லாம் சிரிக்கிறான். இதெல்லாம் இவன் ஒரே ஒருத்தி வந்துதான். வாயை மூட்டுருவி. இதுக்கப்புறம் நீ எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வி திரும்பிக்கிறான். பிரேக் டைமில் எல்லாரும் உங்களை சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பட் வி மட்டும் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு வி கிட்ட போய் பேசணும்னு தோணுது. ஜோயா ஒரு நிமிஷம் தள்ளிக்கிறியா? எங்கே போகிற வயன்? அது நான் வி கிட்ட போய் பேசிட்டு வரேன். ஐயோ, அவன்கிட்டலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அவன் சரியான ரவுடி பையன் வயன். சரியான பொறுக்கி. அவன்கிட்டலாம் பேசாத. அட தள்ளுடி. அவனை பார்த்தா அப்படிலாம் தெரியல. நீங்களும் வி கிட்ட போறீங்க. அதே டைமில் வி, நீ இப்படிலாம் ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்காத. அவள் யார் உனக்கு? அவள் இன்னைக்கு தானே வந்தா? சும்மா சைட் அடித்த பொண்ணெல்லாம் ஆளா வரணும்னா எப்படி? அதெல்லாம் ஓவர் ஆசை, பேராசை, பெருநஷ்டம், மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு வி அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வி பக்கத்தில் போய் உட்காருங்க. என் பேர் வயன். வி திரும்பி உங்களை பார்க்குறான். என் பேர் வயன். உங்கள் பேர்? இங்கே எதுக்கு வந்து உட்காந்தீங்க? இல்லை உங்கள் கூட ஃப்ரெண்டாக தான். என் கூடலாம் நீங்கள் ஒன்றும் ஃப்ரெண்டாக வேண்டாம், கிளம்புங்க. சரி அப்படின்னு நீங்களும் அங்கேருந்து எந்திரிக்க போகிறீங்க. என் பேர் கிம் டயோங். கிம் டயோங் அழகா இருக்கு. ம், வயனும் அழகா இருக்கு. ம், வயன் அழகா இருக்கா இல்லை வயனே அழகா இருக்காளா? பேர் அழகா இருக்கு. தேங்க்யூ. கிம் டயோங் அழகா இருக்கு. ம், கிம் டயோங் பேரும் அழகா இருக்கு, ஆளும் அழகா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே நீங்கள் அங்கேருந்து போக போகிறீங்க. வயன், ம், நீ எதனால் இங்கே வந்த? அது அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ஸோ தான் இங்கே வந்தேன். வயன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இருக்கலாமே அப்படின்னு நீங்களும் போய் வியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீ ரொம்ப பேசுவியோ என்ன? இல்லை, நான் ரொம்பலாம் பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மட்டும் ரொம்ப பேசுவேன். அப்போது என்கிட்ட லொடலொடன்னு பேசுகிற உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் இப்போவே உன்கிட்ட லொடலொடன்னு பேசுகிறேன்னா? நான் உன்கிட்ட இவ்வளோ தான் பேசியிருக்கேன். என் பேர் என்ன, அவ்வளோதான். நான் இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன்.
அதுக்கே நான் பேசுறேன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, உன்னை பார்த்தாலே ரொம்ப டாக்டிவ் அப்படி தோணுது. அதான் சொல்றேனே, நான் ரொம்ப டாக்டிவ். என்னோட ஃபேவரட் பர்சன்ஸ் கிட்ட மட்டும். ம். அப்போ இதுக்கப்புறம் என்கிட்டயும் நீ இவ்ளோ பேசுவியா என்ன? கண்டிப்பா பேசுவேன். நீ கேட்க மாட்டியா என்ன? ம். கேட்குறேன். அதென்ன இவ்ளோ சடஞ்சிட்டு சொல்ற? காலையிலேருந்து 2 ஹார்ஸா ஜிம்மன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் ம் 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 அப்படி கேட்டுட்டே இருக்கான். ஆனா நீ ஒரு 10 மினிட்ஸ்க்கே இவ்ளோ சலிச்சுக்கிற? ஆ, யார் சொன்னா? ஜிமன். நானும் ஜிம்மனும் 2 ஹார்ஸா பேசிட்டு இருந்தோம். அப்ப அவன் உன்னை பத்தி சொன்னான். ஜேகே, அப்புறம் யார் இது? சுகா, அ அவரை பத்தி சொன்னான். எனக்கு கரெக்ட்டா அவரோட நேம் தெரியல. அண்ட் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் பத்தி சொன்னான். நெறைய பேர் சொன்னான். அப்படியே அவன் பேசிட்டே இருந்தான். அப்புறம் ஜ ஜயோன் பத்தி சொன்னான். ஜயோன் சரியான காமெடியான கேரக்டராமே. இந்த ஸ்கூல்லயே வச்சு அவனை பத்தி சொன்னான். ஜாலியா பேசிட்டு இருந்தோம். எந்திரிச்சு போ. ஆ, இங்கிருந்து எந்திரிச்சு போ. அ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. எனக்கு உன்ட்ட பேச புடிக்கல. எந்திரிச்சு போ. அப்படின்னு திரும்பிக்கிறான். நீங்க எதுவுமே பேசாம அப்செட்டா அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஜிமன் கிட்ட வரீங்க. வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமன். வயன் என்னாச்சு? அவன் தான் சொன்னானா? ஒன்றும் சொல்ல. அவர் எந்திரிச்சு போ, பேசுறது இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் கஷ்டமாக இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, நீ பேசுறது கேட்க. எதுக்கு தேவையில்லாமல் புது ஃப்ரெண்ட்ஸ்? வா உட்காரு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அவன் பக்கத்தில் உட்கார வைக்கிறான். அது ஒன்றும் இல்லை, நான் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் அவங்க அப்படி கோவப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் பொறாமை அதிகம். பொறாமையா? யார் மேலே? என் மேலே தான். உங்கள் மேலே ஏன் அவர் பொறாமை பண்ணும்? அது அதெல்லாம் இப்போ வேண்டாம். நம்ம வா கேன்டீன் போகலாம் அப்படின்னு ஜிமன் உங்கள் கை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஜிம்மனோட கை உங்களோட கையை பிடிச்சிருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கான். விட சொல்லு வயன், அவனை கையை விட சொல்லு வயன், அவன் கையை விட சொல்லு வயன் அப்படின்னு அவன் கையை டைட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜிம்மனும் உங்களை கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீணால அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் எழுந்து பி செக்ஷனுக்கு தான் போகிறான். அங்கே ஜேகே அவன் கேங்கோட உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே வரவும், ஹே என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை ஜேகே, ஒரு நிமிஷம் எழுந்து வெளியே வா. என்னாச்சுடா? எழுந்து வெளியே வா. ஜேகேவும் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜேகே, நீ எனக்காக நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்க. எனக்காக நீ எல்லாமே பண்ணியிருக்க. எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவ, எனக்கு தெரியும். நீ என்னோட உயிர் நண்பன்ல. டேய், என்ன பண்ணுன்னு சொல்கிறா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உன்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணு. ஆ, ஐஸை க்ளோஸ் பண்ணுடா. ஜேகேவும் அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். மச்சான், என்னை மன்னிச்சிருடா. வியோட 5 விரலும் ஜேகேவோட கன்னத்துல இருக்கு. அடோ, எதுக்குடா என்னை இப்படி அடிச்சா? அது எனக்கு ஜிம்மன் மேலே கோவம் தலைக்கேறிடுச்சுடா, அதான். டேய், அவன் மேலே கோவம்னா அவன் மேலே போய் காட்டுறா. அவன் மேலே காட்ட முடியாமல் என்கிட்ட வந்து. ஐயோ, கண்ணை தனியாக கழண்டு வந்துடும் போலடா, அப்படி வலிக்குதுடா மூதேவி. சரி சரி, ஓவராக ரியாக்ட் பண்ணாத. வா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? அடிச்சும் போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? வேணுமா வேண்டாமா? வா போகலாம் அப்படின்னு ஜேகே முன்னாடி அவன் கண்ணத்தை தேய்ச்சிட்டே போகிறான். அவனை பார்த்து சிரிச்சுட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். டேய் ஜேகே, சொல்கிறா, நான் உன்னை எதுக்காக அடித்தேன்னு தெரியுமா? ஜிம்மன் மேலே கோவம் வந்துச்சுன்னு சொன்னியே. ம், நான் ஜிம்மன் மேலே கோவம் தான் ஜிம்மனை தானே அடிச்சிருக்கணும். நான் ஏன் ஒன்றை அடித்தேன்? ஆமாம், என்ன ஏன் அடித்த? அது காலையில் நான் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தேன். ஆனால் நீ தான் ஹீரோயின் இன்ட்ரோ எஃபெக்ட்லாம் கொடுத்து தேவையே இல்லாத ஒரு பிரச்சனையை எனக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. இப்போது எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் கிளாஸ்க்குள்ளே போகிறேன், அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காடா. அவன் கூட பேசினாலும் அவளை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. இந்த 2 ஹார்ஸாக 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க.
அப்படியே அப்படியே தலைலாம் சூடாகி இப்படி வெடிச்சிரும் போலடா. அப்புறம் பிரேக் டைம்ல நான் அவளை கண்டுக்கூடாது, அவளாம் ஒரு ஆள் இல்லை அப்படி சொல்லி என்னை தேத்திட்டு இருக்கேன். பெரிய மாதிரி என் பக்கத்தில் வந்து உட்காந்தா. என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? யாரா கேட்க சொன்னா? நானா கேட்க சொன்னேன்? அவளா வந்து பேசுறா. நான் வந்து சும்மா தாண்டா கேட்டேன், நீ ரொம்ப பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ சொன்னா, நான் எனக்கு பிடிச்சவங்க கூட மட்டும்தான் க்ளோஸாக பேசுவேன். அதுக்கு என்னடா, அவ உன் கூடயும் க்ளோஸாக தானே பேசியிருக்கா. அதுதான் பிரச்சனையே. அவ என் கூடயும் அவ என் கூட இல்ல, அவ என் கூட மட்டும்தான் பேசணும். என் கூடயும் ஜாலியாக பேசுறான்னு இல்லை, என் கூட மட்டும்தான் ஜாலியாக பேசணும். புரியுதா? ஐ திங்க் டேயாங்கா, இது பேர் அப்சஷன். வாட் எவர் ஜேகே, அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். அவளுக்கு இன்னும் நான் என் மனசில் இடம் கொடுக்கல. கொடுக்காமையே இவ்வளோ ஆட்டம் இல்லைடா. நான் இப்போ நினச்சா கூட அவளை போடின்னு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் என்னடா, அவ எனக்கு வேண்டாம், நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு திரும்பி நினைக்கிறான். அப்போது இதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு ஜிமின் கிட்ட பேசினா கோவப்பட மாட்டல? நான் ஏன்டா கோவப்படணும்? அவள் என்ன பெரிய ரதியா? அவளை விட அழகான பொண்ணு இந்த ஊரில் இருக்க மாட்டாங்களா என்ன? ஆனால் மன்மதனுக்கு ரதி தானே. டேய், அவளும் ஜிமனும் ஹக் பண்ணிட்டு இருந்தா கூட நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணி நின்றுக்கிறான். அப்போ காட்டிட்டா போச்சு அப்படின்னு ஜேகே டக்குன்னு திருப்பி விடுறான். அப்போ ஜிமன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் உங்களோட 2 ஹேண்ட்ஸை வச்சு ஜிமனை தள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சரி சரி ஓகே, நான் தான் சொல்லிட்டேன். வயன், நீ தானே சொன்ன கலர் விளையாடலான்னு. உன்னை யார் ரெட் சொல்ல சொன்னா? இங்கே பாரு, ரெட்டை தொட்டா போதும், இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாரு, எல்லாருமே நம்மளே பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று விடணும்னு தோணலப்பா அப்படின்னு ஜிமன் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டி ஜிமன், மூச்சே விட முடியல, விடு. அப்போ ஜிமனோட ஷோல்டரை பிடிச்சி அவனை இழுக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னமா பண்ணுறேன், உனக்கு என்ன? டேய், அவளை எதுக்கு ஹக் பண்ண? உனக்கு என்னடா? போ. இங்கே பாரு, அவளை எதுக்கு ஹக் பண்ண? டேய், அவளை ஹக் பண்ணதுக்கு அவளே ஒன்றும் சொல்ல, உனக்கு என்னடா? எனக்கு தான் தெரியும் அவளை எதுக்கு ஹக் பண்ண. அது எனக்கு தாண்டா குத்துது, கொட்டையுது, இப்படி வயிறெல்லாம் வேகுது. சொல்லு, எதுக்கு அவளை ஹக் பண்ண? அது சும்மா ஒரு கேம் விளாண்டோம், அதுக்கு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு ஜிமன் உங்ககிட்ட வரான். ஜிமனோட ஷோல்டரை பிடிச்சி அவனை கீழே தள்ளுறான். எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தா ஏன் வாயனை என் முன்னாடியே ஹக் பண்ணுவ அப்படின்னு ஜிமன் வயத்துல உட்காந்து அவன் தலையில போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அறிவில்ல, எல்லா பொண்ணிட்டும் பேசுறிய அந்த மாதிரி நினைச்சா என் வயனை? அவ என்னோட வயன். இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுன அப்படியே வாய கிழிச்சு தைச்சிருவேன். நீங்க டக்குன்னு போய் முன்னாடி நிக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க ஃபர்ஸ்ட். அது வயன், அது அவனை டக்குன்னு ஹக் பண்ணானா, அதான் கோவம் வந்துருச்சு. அவன் என்ன ஹக் பண்ணா நீங்க ஏன் கேட்குறீங்க? நானே எதுவும் சொல்லல. வயன், உனக்கு தெரியாது, நான் உன்னை அதாண்டி ஃபீலிங் ஆயிடுச்சு. நீ போயிட்டு அவன் உன்னை ஹக் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுச்சு. அதான் வந்து சரி சாரி. என்ன சாரி? அவன்கிட்ட கேளுங்க சாரி. அவன்கிட்ட என்னால் சாரி கேட்க முடியாது, உன்கிட்ட வேணா கேட்குறேன். அவன்கிட்ட கேளுங்க. என்னையும் அடிச்சிங்க நீங்கள். திரும்பி ஜிமனை பார்க்குறான். ஜிமனோட லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. பட் ஜிமன் ஸ்மிர்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அவங்கிட்ட சாரி கேட்குறக்கு நான் செத்து போவேண்டி அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து நிற்கிறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் தாங்க கேவலமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாடி, நான் கேவலமாக தான் பிஹேவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலான்ற? நீங்கள் சண்டை போடுங்க, பொறுக்கித்தனம் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, அதுக்கு என் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் திரும்பி ஜிம்மனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. நானாடி வந்தேன் உங்ககிட்ட ஃப்ரெண்டு மயிருன்னு? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டுன்னு தான் வந்தேன். அப்புறம் எதுக்காக சொன்னேன்?
நான் ஃபேவரட்டான பர்சன்ஸ் கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவேன்னு. நான் ஜிமின் கிட்ட தானேங்க அதிகமாக பேசணும்னு சொன்னேன். அப்போ நான் ஜிமினை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? பயான், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, இதை மட்டும் சொல்லாத. நீங்கள் விய பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறீங்க. இங்கே பாரு, நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், நீ என்னை அடிக்கலாம், என்னை திட்டலாம், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன். பட் நீ ஜிமன்கிட்ட மட்டும் பேசாத. எனக்கு அது பிடிக்கலடி. நான் ஏன் ஜிமன் கிட்ட பேசக்கூடாது? நீ ஜிமன் கிட்ட மட்டும் இல்லை, என்னை தவிர வேற எந்த பையன்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்கள் யாருங்க? இங்கே பாரு வயன், நான் உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திருப்பி திருப்பி எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. நீ பேசுறியா? நான் கேட்குறேன், உட்காந்து மணிக்கணக்காக கேட்குறேன். காலையிலேருந்து நைட்டு 1 வருஷம் பேசுறியா? உட்காந்து கேட்குறேன், 1 வருஷமும் கேட்குறேன். ஆனால் என்கிட்ட மட்டும் பேசு, என்கிட்ட மட்டும் பேசு, புரியுதா? ஏன்ட்ட மட்டும் பேசு. ஜிமன்கிட்டயோ இல்லை அவங்கிட்டயோ இவங்கிட்டயோ பேசக்கூடாது. ஏன்னா நீ யாரு? என்னோட வயன். என்னோட வயன்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது. வியோட ஐஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுது. அவன் ஒரு மாதிரி அக்ரெசிவாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு விய பார்க்க ஒரு நிமிஷம் பயமாயிடுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். டாமை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்தீங்க? அவங்கெல்லாம் சொல்லிட்டு போங்க, அந்த எடிஷன் நல்லா இருந்துச்சா இல்லை இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஸ்டோரி கொண்டு போகிறது இந்த மாதிரியே கொண்டு போகலாமா, இல்லை அந்த மாதிரி ஸ்வீட்டாக சாஃப்டாக லவ்லியாக அப்படி கொண்டு போகலாமா, வித் கியூட்டஸ்ட் ஃபைட்ஸோட? இதுவா அதுவா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 2ல் எதுனாலும் எனக்கு ஓகே. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்க் ஹீரோஸ். டாடா, பை பை.